பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். ஏண்டி எருமீங்களா, இன்னைக்கு லேட்டா ஏதா வந்தீங்களா? என்ன புதுசா ஏதோ கேட்டுட்டு இருக்க? ஏண்டி கொஞ்சமாவது மெச்சூரா இருங்கடி. 11th வந்துட்டீங்கடி. 10thல தான் ஏனோ தானே இருந்தீங்க. 11th படிக்கும்போது கொஞ்சம் டீசென்ட்டா இருக்க வேணாமா? டீசென்ட் விளக்கமாறலாம் எங்க கிட்ட பேசக்கூடாது மகா. சீ, இப்படியே இருந்தீங்கன்னா எப்படிதான் உருப்பட போறீங்களோ? 10thல எப்படியோ நான் காட்டி நீ காட்டின்னு எப்படியோ பாஸ் ஆயாச்சு. 11thல என்ன பாட்டு படுத்த போறீங்களோ? மகாவைய நம்பியோர் கைவிடப்பட மாட்டார். அதெல்லாம் இருக்கட்டும். ஏ நந்தினி, நிஜமாவே இன்னைக்கு மயக்க போட்டு விழுந்துட்டியா என்ன? ஆமாடி, கால்ல இருந்து ஒரே தலை சுத்தல் தெரியுமா? என்னடி உனக்கு பிரேயர்ல மட்டும் மயக்கம் வருது? ஏய், நீ இப்படி பிரேயருக்கு வந்து மயக்க போட்டு விழுகிறதுக்கு பேசாம எங்க மாதிரி லேட்டா வாடி. மிஞ்சி மிஞ்சி போனது பீட்டி திட்டும், அவ்வளவுதான். ஐயோ, பீட்டி திட்டதோட இருந்தா பரவாயில்லையே. தேவையில்லாம பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு போட்டு கொடுத்துட்டாங்கன்னா பேரண்ட்ஸ் மீட்டிங்ல ஒரு சப்ப மேட்ரடி, அதெல்லாம் சமாளிக்க முடியாதா? வந்துட்டா. சரி, யாரு கிளாஸ் மிஸ், அத பத்தி ஏதாவது தெரியுமா? அந்த உனக்கு என்ன, யாரா இருந்தாலும் அவங்க மண்டையில தட்டி உட்கார வைக்கிறாள் நீ. இல்லடி, ஒருவேளை டெரர் பீஸ் இருந்தா அதுக்கு ஏத்தாப்புல நடந்துக்கறணும்ல. சும்மாவே லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா நம்மளெல்லாம் மதிக்க கூட மாட்டாங்க. நான் எவ்வளவோ டைம் சொல்லிட்டேன், முன்னாடி பெஞ்ச்ல வந்து உட்காருங்கடி அப்படின்னு சொல்லி. கேட்க மாட்டீங்களேடி. முன்னாடி பெஞ்ச்ல வந்தா படிக்கணும்டி. படிக்கிறதையும் தாண்டி சும்மா நொய் நொய்னு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்கடி. அதெல்லாம் செட் ஆகாதுடி. எப்போதுமே இந்த மாதிரி இருந்துடணும். லாஸ்ட் பெஞ்ச் தான் பெஸ்ட் பெஞ்ச். இப்படி நீங்களும் எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரு மாதிரி ஜாலியா இருக்கீங்க. ஸ்கூல் லைஃப் எதுக்கு? என்ஜாய் பண்றதுக்கு தான். என்ன இதை விட்டுட்டு சும்மா புக்கே கடின்னு எப்ப பார்த்தாலும் புக் எடுத்து வச்சுட்டு உட்காருவாங்களா? இவங்க கிட்ட நீ என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாளுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். பக்கத்துல உட்கார்ந்துருக்கவன் நம்ம கிளாஸ் பையன் மூர்த்தி. இன்னொரு பையன் யாரு? நியூ அட்மிஷன் ஆடி, பேரு சசிகுமாரா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் தூசி. சசிடி கூப்பிட்டீங்களா? சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிருச்சு. சசி, இந்த ஸ்கூலா? ஏன் கலை, நம்ம ஸ்கூல் தான். அந்த பையன் பேச மாட்டானே, நீ தான் பேசுவியா? அதனால எவனாவது புதுசா வந்து நீயே பதில் சொல்ற. அமைதியாரு. எந்த ஸ்கூலு? பக்கத்துல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சேன் 10th வரைக்கும். 11th 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறோன்னு வீட்ல ஆசையா இருக்குன்னு சொன்னேன். அதனால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். உனக்கு வேற ஸ்கூலே கிடைக்கலையா? ஏன் இந்த ஸ்கூல்ல வந்து சேர்ந்த? என்ன இப்படி சொல்ற? அவளுங்க 3 பேர் கொஞ்சம் அப்படி இப்படி கண்டுக்கறாத என்ன? அவளுங்க அப்படித்தான் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாளுங்க. இந்த ஸ்கூலை பத்தி நோட்ட சொல்லிட்டே இருப்பாளுங்க. ஆனா இந்த ஸ்கூல் மாதிரி ஒரு பெஸ்ட் ஸ்கூல் எதுவுமே கிடையாது. உண்மைதான், இந்த ஸ்கூல் மாதிரி ஒரு பெஸ்ட் 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 ஸ்கூல் எதுவுமே இல்ல. அப்படிப்பட்ட பள்ளிக்கூடம் இது. நம்ம பள்ளிக்கூடத்தை பத்தி நீங்களே இப்படி பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தா? மூர்த்தி அப்பா, நம்ம பள்ளிக்கூடத்தை பத்தி நம்ம தான் பெருமையா சொல்லணும். வேற எவன்டா வந்து சொல்லுவா? வாய் மூடிட்டு அமைதியா இருடா. ஓகே, போக போக பாத்துக்கலாம். இவங்க 2 பேர் தெரியும், மகாலட்சுமி, நந்தினி. உங்க 3 பேரு? இவங்க 3 பேரோட பேரை நான் சொல்றேன். அங்கிட்ட உட்கார்ந்திருக்கவ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே, நல்ல புலவர் பெருமானே. முட்டகனி, ஆய மூடி. உங்க அருமை பெருமை சொல்ல வேணாமா? நடுவுல உட்கார்ந்திருக்காளே. பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. ஏய்யா, என்னடா இங்க உட்கார்ந்திருக்காளே அவ? நான் யார் லவரும் கிடையாது, நான் சோறு லவரு. எனக்கு சோறு தான் பிடிக்கும். பக்கத்துல இருக்கவே என் வாயை பார்த்தா கூட எனக்கு கவலை கிடையாது. எனக்கு சோறு தான் முக்கியம். மொத்தத்துல 3 விலங்கான இடியட்ஸ், அவ்வளவுதான். நிஜமாவே ஸ்கூல்ல இப்பெல்லாம் பொண்ணுங்களை பாக்குறது ரொம்ப ரேர் தெரியுமா? நான் படிச்ச ஸ்கூல்ல அப்படிலாம் கிடையாது. பொண்ணுங்க பேசவே மாட்டாங்க. பட் நீங்க 3 பேருமே, அதாவது நீங்க 5 பேருமே செம்ம. மகா, திக்கு திக்குன்னு எரியுமே பாத்தியா? வந்து முத நாளே புது பையன்ட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம். இதே மாதிரி வர்ற மிஸ்ஸுங்கட்டலாம் வாங்க வேண்டி பாரு. யார் நீங்க? யாரு கிளாஸ் மிஸ்? தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்குடி. வருவாங்க, நில்ல பார்க்கலாம். நீ மிஸ் வந்துட்டாங்கடி. எத்தனை கிளாஸ் போனாலும் இதெல்லாம் திருத்திக்கவே மாட்டீங்க, அப்படித்தானே? குட் மார்னிங் சொல்லி வாழ்க வளமுடன் சொல்றதுக்கே உங்களுக்கு 5 மணி நேரம் ஆயிரும் போல. மிஸ் வந்ததுமே திட்டாதீங்க மிஸ். நாங்க எவ்வளவு நல்ல பிள்ளைங்க தெரியுமா? வாங்க மிஸ், உள்ள வாங்க. வரோம். என்ன கிளாஸ்ல பாதி பசங்களை காணா? எல்லாருக்கும் லூஸ் மோஷன் மிஸ். எல்லாரும் பாத்ரூம்ல இருக்காங்க. கேட்ட பிடிச்ச பிள்ளைங்களா இருப்பீங்க போலயே. சரி, எல்லாரும் உட்காருங்க. இன்னும் நிறைய பேர் வருவாங்கல்ல, வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மேல பேசலாம். ஓகே மிஸ். வாட்டி யாரெல்லாம் வர போறாங்களோ? இவ
பிடி மிஸ் மாதிரியே இருக்கால. நியூ ஸ்டூடண்ட் போலடி. ஏய் அடக்கி வாசிங்கடி, அவ மூஞ்ச பாரு. என்னத்த அடக்கி வாசிக்கணும்? எவளா இருந்தாலும் சரி, நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆனா ஃப்ரெண்ட் ஆகும், இல்லையா அப்புறம் வேற மாதிரி தான். அதான் சண்டைக்கு போறத நிறுத்துங்கடி. சை உள்ளவாமா. தேங்க்யூ மிஸ். ஹாய். ஏய் இண்டி சிலிப்ரா தலைய. ஏய் மக உன்னால மூடிட்டே இருக்க முடியாதா? எதுக்கு அவளை பார்த்து ஹாய்ங்கற? நியூ ஸ்டூடண்ட்டி பாரு. இந்த பரட்ட மண்டையில அப்படி சிலிப்ரத பாக்கும்போது எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஆய் மூடு. மிஸ் இங்க உட்கார்ந்துக்கிட்டுமா? உட்காருமா. ஐயோ இவங்களாடி இப்பதானடி அசெம்பிளில வச்சு இங்க கலாச்சிட்டு வந்தா இவ. ஏய் என்ன பார்த்தா கண்டுபிடிச்சிருவானுடி. நான் உள்ள போறேன். பைத்தியம் கொஞ்ச நேரம் மூடிட்டு இரு. நம்ம 12th கிளாஸ்ல வந்துட்டோம்டா. நான் தான் அப்போதே சொன்னேன்ல இவங்க எல்லாம் சேர்ந்து உருட்டுறாளுங்கன்னு. ஆமா ஆனா தீக்குச்சியே காணா. தீக்குச்சி என்ன தீக்குச்சி, இந்த டோரா மண்டை பாரு திருட்டு மொழி முடிக்கிறா. இவங்க நம்மள கலாச்சிட்டாளுங்கல்ல. இவளை நாம திருப்பி இதே மாதிரி கலாய்க்கணும்டா. ஸ்கூலுக்கு வந்து முத நாளே கலாச்சிட்டாளுங்க. ஏண்டா கவினு, யாரு நீயா? ஸ்கூலுக்கு எதுக்குடா இங்க வந்தீங்கன்னு கேட்டா பிச்சை எடுக்க வந்தேன்னு சொன்னால்தானே நீ. ஃப்ளோல வளரிட்டா ரொம்ப பண்ற. உள்ள வாங்கப்பா, உட்காருங்க வாங்க. தேங்க்யூ மிஸ். ஏய் கலை அவனை கண்டுபிடிச்சிடானடி. ரொம்ப பண்ணாத, மேல வா. ஏய் இல்லடி நான் தானே 12th சொன்னேன் அதான். ஆனா 11th பசங்க கிட்டே போய் 12th சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா? அதுவும் நம்ம கிளாஸ் பசங்க கிட்டே. நீங்களா அடங்கவே மாட்டீங்கடி. அத பத்தி உனக்கு என்ன தெரியும்? நீ வாய் மூடி பேசாம இருமாங்க. ஏய் ஹாய் உங்க 3 பேத்துக்கும் ஹாய். எந்த ஸ்கூலு? பக்கத்துல தான் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். உன் பேரு? என் பேர் சசிகுமார். உங்க 3 பேரு? என் பேர் கவின்குமார், இவன் பேர் கார்த்தீஸ்வரன், அவன் பேர் ராஜேஷ். உங்க 3 பேருமே சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். உன் பேர் கூட நல்லா இருக்கு. பக்கத்துல உட்காந்துருக்கானே அவன் பேரு? பேர் மூர்த்திகுமார். உங்க பேர் கூட நல்லா இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் பாதி பேரை காணா. சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன, நான் தான் உங்கள் கிளாஸ் மிஸ்ஸு. என் பேர் தாமரை செல்வி. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்க வரேன்னா, நான் தான் உங்களுக்கு காமர்ஸ் எடுக்க வரேன். என்னடி அட கருமமே, இந்த ஸ்கூல் லீவ்ல என்னதான் பண்ணனே தெரியல. கலையோனேலாம் வச்சிட்டேன். சரி ஓகே, நீங்கள்லாம் 10th படிச்சுட்டு இப்போ தானே 11th வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு சில குரூப் ப்ரேயர்லாம் தெரியாது, டக்குன்னு வாயில நுழையாது. எனக்கு புரியுது. என்ன அது பேர் காம்பஸ் இல்லைம்மா, காமர்ஸ், வணிகவியல். வணிகவியல்னா என்னன்னு தெரியுமா? அதுக்கு டவுட்டு கேட்காது என்ன. ஓகே, நான் தான் உங்களுக்கு கிளாஸ் டீச்சர், காமர்ஸ்க்கு வரேன். ஓகேவா? உங்கள் எல்லாத்தையும் நான் சின்ன கிளாஸில் பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ பெரிய கிளாஸ் வந்துட்டீங்கல்ல, இனி நான் தானே கிளாஸ் எடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குது. 6 சப்ஜெக்ட்டுக்கும் டீச்சர்ஸ் வருவாங்க, அவங்களும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? ஓகே, ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு நீங்களே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பேர், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, இது 3 சொல்லிட்டு உட்காந்துக்கலாம். கவின்குமார் மிஸ், மதுரை திருமங்கலம். படிச்ச ஸ்கூலு ஊராட்சி ஒன்றிய உயர்நிலை பள்ளி திருமங்கலம். எங்க ஸ்கூல் அப்படிதாங்க மிஸ் பேர் இருக்கும். சரி நெக்ஸ்ட். கார்த்தீஸ்வரன் மிஸ், மதுரை திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய உயர்நிலை பள்ளி மிஸ். ராஜேஷ்குமார் மிஸ், மதுரை திருமங்கலம் ஊராட்சி ஒன்றிய உயர்நிலை பள்ளி மிஸ். ஓ 3 பேருமே ஒரே ஊர் ஒரே ஸ்கூலா? சூப்பர் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸா 3 பேருமே வேற ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க. சரி ஓகே. அங்க என்ன பண்ணீங்களோ அந்த அட்டி எடுத்து இங்க பண்ணக்கூடாது. ஓகேவா? சரி நெக்ஸ்ட். மூர்த்திகுமார் மிஸ், இந்த ஸ்கூல் தாங்க மிஸ். 1ஆவதுல இருந்து 10th வரைக்கும் படிச்சேங்க மிஸ். இப்போ 11th இந்த ஸ்கூல் தாங்க மிஸ். சசிகுமார் மிஸ், மதுரை வாடிப்பட்டிங் மிஸ், மகரிஸ்ரீ உயர்நிலை பள்ளிங் மிஸ். பிரேமலதா மிஸ், மதுரை வாடிப்பட்டிங் மிஸ், இந்த ஸ்கூல் தாங்க மிஸ். ஏய் இப்போ அந்த மஞ்சமண்ட பேர் சொல்ல போறாடி. அவளுக்கே தெரியாம அவளை கலாய்க்க போறேன். மை நேம் இஸ் அபிதா மிஸ். ஐ ஃப்ரம் மதுரை கள்ளிப்பாளையம். ஐ பாஸ்ட் இன் ஸ்கூல் மதுரை கள்ளிப்பாளையம் ஹை செகண்டரி ஸ்கூல். மிஸ் என்ன மிஸ் எல்லாரும் தமிழ்ல தான சொல்றாங்க, ஏன் இந்த பொண்ணு மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லுதே? ஏன் மிஸ் அது தான் பெரிய ஆளு காட்டிக்கணுமா? மிஸ் எனக்கு இங்கிலீஷ் தெரியுது, அதனால இங்கிலீஷ் பேசுறேங்க மிஸ். பார் பிரீத்தி, வாய் மூடிட்டு பேசாம இரு. தேவலாத வம்பிலுக்கு அதை வந்த முத நாளே. அவ மூஞ்ச பார்த்தாலே கடுப்பாகுது. சாத்திட்டாரு. இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் பேசுங்க. உங்களை யாரு என்ன சொல்ல போறா? யாராவது ஏதாவது சொல்ல போறாங்களா? நோ ப்ராப்ளம். ஓகேவா? சரி நெக்ஸ்ட். சூப்பர்மா. என் நந்தினி மிஸ், கணேசன் நகர் மதுரை மிஸ். இந்த ஸ்கூல் தாங்க மிஸ் படிச்சிட்டு இருக்கேன் 1ஆவதுல இருந்து 10th வரைக்கும். எஸ் மகாலட்சுமி மிஸ், கணேசன் நகர் தாங்க மிஸ், மதுரை, இந்த ஸ்கூல் தாங்க மிஸ். ஏமா நந்தினி, நீ தானே ப்ரேயர்ல மயக்க போட்டு விழுந்தது? காலையில ஒழுங்கா சாப்பிடாம வரியே, என்னது இது? இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், காலையில எப்போதுமே சாப்பிடணும். ஒருவேளை உங்களால வீட்டுல சாப்பிட முடியலன்னா இங்க எடுத்துட்டு வந்து ப்ரேயருக்கு முன்னாடி சாப்பிடுங்க. ஏன்னா வெயில்ல நிக்கிற மாதிரி இருக்கும் ப்ரேயருக்கு. அப்ப உங்களுக்கு தலை சுத்தி மயக்கம் வந்துடும். ஓகேவா? என்னமா ஏமாத்தி விட்டாளுங்க. என்னடா நம்ம கிளாஸ் தானே, வச்சு செஞ்சுக்கலாம் விடு. டோராமண்டிக்கு ஓவரா தான் வாய். என்ன ஏன் டோராமண்டவே டார்கெட் பண்ற? மூஞ்ச பார்த்தா பாவப்பட்ட பிள்ளையாட்ட இருந்துகிட்டு என்ன சேட்டை பண்றா?
இவளுக்கு நான் பேர் வச்சுட்டேன்டா, பட்ட பேர் டோரா மண்டை. நீ தான் இப்பதான் பேர் வைக்கிற. நான் அந்த அருவாமண்டிக்கு எப்பயே பேர் வச்சுட்டேன். அப்ப நான் அந்த பட்டமூச்சிக்கு என்னடா பேர் வைக்கிறது? இது சரியான புழு மூட்டையா இருக்கும் போல. அதனால பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தன் பேர் வை. டேய், அவளுக்கு அது செட் ஆகுதுடா. அவன் பக்கத்துல உட்காந்து கடை அவளுக்கு வேணா செட் ஆகும். இப்போதைக்கு அந்த பேரை வச்சு கூப்பிட வேணாம், அப்புறமா பாத்துக்கலாம். என் பிரீத்திங் மிஸ். ஐ ஃப்ரம் மீனாட்சி அம்மன் கோவில் மிஸ். மிஸ் மீனாட்சி அம்மன் கோயில்ல வீடு இருக்காங்க மிஸ். மிஸ் அது பக்கத்துல தான் மிஸ் எங்க வீடு இருக்கு. தேவலாம் யார் பேச தேவலைங்க மிஸ். நீ சொல்லும் போது தெளிவா சொல்லுங்க மிஸ். இந்த முட்டக்கண்ணு ஓவரா பண்றாண்டி, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இப்பதாண்டி புதுசா நம்மள பாக்குறானுங்க, அது ஒரு மாதிரி பயம் பதட்டம்ல இருக்கும். வாய் பொத்திட்டு. ஐ அம் கலையரசி சிங் மிஸ். ஐ ஃப்ரம் நேரு பஜார் மிஸ். இந்த ஸ்கூல் தாங்க மிஸ் படிச்சேன். ஆர் சஞ்சனா தேவி மிஸ். ஐ ஃப்ரம் கணேசன் நகர் மிஸ். இந்த ஸ்கூல் தாங்க மிஸ் படிச்சேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக உங்களோட இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டீங்க. சரி, ஓகே. இன்னைக்கு ஃபஸ்ட் டேங்கிறதுனால உங்களுக்கு நிறைய நான் பேச தான் போகிறேன். 10th வரைக்கும் எப்படி படிச்சிங்கன்னு தெரில. 10th படிக்கும்போது உங்களை நிறைய பேர் பயமுறுத்தியிருப்பாங்க. 10th ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் வந்து அதை வந்து நல்லா படிக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் 10th லைஃப்குள்ளே போகும்போது அது வந்து கஷ்டமாக தெரிஞ்சிருக்காது, நீங்கள் பாஸ் பண்ணி வந்திருப்பீங்க. 11th 12th அப்படி தான். 11th பப்ளிக் கிடையாது, அதுக்காக வந்து படிக்காமல் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக எல்லாமே படிக்கணும். அதாவது வாழ்க்கையில் வந்து 10th வந்து முதல் படின்னு சொல்லுவாங்க, 11th 12th வந்து அடுத்தடுத்த படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நான் இன்னைக்கு இந்த இடத்துல டீச்சராக நிற்கிறேன் அப்படின்னா என்னோட படிப்பு தான் அதுக்கு காரணம். ஓகேவா? ஸோ வந்து விடாமுயற்சியோட படித்தா நீங்களும் இந்த ஒரு நிலைமைக்கு வரலாம். சரி, ஓகே. 11th ஆர்ட்ஸ் குரூப்பு. மேக்ஸை விட ஆர்ட்ஸ் குரூப்பில் தான் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா சப்ஜெக்ட் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். தமிழ் ஆகட்டும், இங்கிலீஷ் ஆகட்டும், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி, அப்புறம் எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்பவுமே ஈஸியான சப்ஜெக்ட். மெயினாக அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஈஸியாக இருக்கும், கற்றுக்கிறது மட்டும்தான். ஓகேவா? ஸோ என்ன டவுட்ஸாக இருந்தாலும் ஓப்பனாக கேளுங்க. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட மனசு விட்டு பேசுங்க. ஓகேவா? படிப்பை கற்றுக்கலாம். 2வது விஷயம், ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பள்ளிக்கூடத்தில் வந்து ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுப்பாங்க. என்ன, மாதா பிதா குரு தெய்வம், இதில் எந்த இடம் முதல் அப்படின்னு கேட்டால் குருவை தான். குருவை மதிக்க கற்றுக்கோங்க. ஓகேவா? மற்றபடி சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் கிடையாது. நான் ஒரு ஜாலி டைப். உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க. லெசன் எடுப்பேன். லெசன் எடுக்க வந்து நான் வந்து டெஸ்ட் கொடுப்பேன். டெஸ்ட் கொடுத்தா தான் நீங்கள் சீக்கிரமாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? 1 மார்க் எல்லாம் ஓரல் டெஸ்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு எதாக இருந்தாலும் நான் புரிய வச்சிருவேன். புரியாத பட்சத்துக்கு மக்கர் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மக்கர் பண்ண தேவையில்லை. புரிஞ்சு படித்தா எதுவுமே ஈஸி தான். ஓகேவா? ஓகே, உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஏய், என்னடி இப்படி வந்திருக்காங்க? நம்மளுக்கு 6 பாடமாடி. 10th எல்லாம் 5 பாடம் தானே. இதெல்லாம் 6 பாடம் தான் போல. என்னால 5 பாடம் படிக்கிறதுக்கு முக்கி திணறண்டி. இவனுக்கு என்னடி கஷ்டமெல்லாம் இருக்காதுடி, பாத்துக்கலாம். நமக்கு தேவை பிடி பீரியட். பிடிக்கு தான் அந்த பிசாஸ் இருக்கே. இன்னும் டைம் டேபிள் தரல. வந்ததுக்கு அப்புறம் முதல்ல பிடி பீரியட் எப்ப இருக்குன்னு தான் பார்க்கணும். டேய், என்னடா நம்ம ஸ்கூல் மிஸ் மாதிரியே இல்லடா இவங்க எல்லாரும். விடுறா மச்சான், பாத்துக்கலாம். மூஞ்சி வச்சுலாம் யாரும் எடை போடாதீங்க. அவங்க நடந்துக்கிறத வச்சுதான் நம்மளும் நடந்துக்கணும். டேய், நீ நல்லா படிக்கிற பையனாடா. நான் நல்லா படிக்கிற பையனா இல்லைன்னு என்கிட்ட கேட்டா நான் அப்படி பதில் சொல்லுடா, தெரிஞ்சுக்கலாம். படிக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் உங்களுக்கு சப்ஜெக்ட்டுக்கு வரப்போகிற டீச்சர்ஸ். ஓகேவா? நான் சொல்லிட்டேன், நான் வந்து மணிகவேல் காமர்ஸ்க்கு வரேன். வணக்கம் மாணவர்களே. என்னடா வாய்ஸுங்க? வணக்கம் மாணவர்களேங்கிறாரு. தமிழ் ஆசிரியரா இருப்பாரோ? மூஞ்ச பத்தப்படுத்தா இருக்கு. என்னுடைய பெயர் இளமாறன். நான் உங்களுக்கு தமிழ் ஆசிரியர். ஓகேவா? உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ல லாங்குவேஜ்க்கு நான் தான் வரேன். நான் தான் தமிழ் ஆசிரியர். குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். நான் தான் உங்களுக்கு இங்கிலீஷ் எடுக்க வரேன். என் பேரு அனிதா. இங்கிலீஷ்ல கஷ்டம் நினைக்காதீங்க, ஈஸியா புரிய வச்சிருவேன். ஓகேவா? ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங் ஸ்டூடண்ட்ஸ். ஐ அம் ரேகா. நான் தான் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் எடுக்க வரேன், பொருளியல். எக்கனாமிக்ஸை பொறுத்தளவுல புரிஞ்சு படிச்சா ஈஸியா புரியும். நிறைய அதுல விதிகள் தான் வரும். அந்த விதிகளையும் கோட்பாடுகளையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஐ எம் பழனியப்பன். நான் தான் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் எடுக்க வரேன். கணக்கு பதிவியல். மேக்ஸ் மாதிரி கஷ்டமா இருக்கும்னு நினைக்காதீங்க, செம ஈஸியான சப்ஜெக்ட். ஓகே, பட்டு வரவு போடணும், அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. ஆல் ஆஃப் யூ குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு குட் மார்னிங் சொல்றது பாரு, செத்துரு வர போல இருக்குடி. என்னடி பூரா சொட்டப்பட்ட டீச்சரா வர்றாங்க. ஏன்னா யாராரு எப்படின்னு கெஸ் பண்ணிட்டேன். கெஸ் பண்ணாலும் அவங்க எப்படி கேரக்டர் இருக்குன்னு அவங்கள பாடம் நடத்துற பொறுத்து தான் கண்டுபிடிக்க முடியும். நீ சாத்து, எனக்கு தெரியும். என்ன இங்க இருக்கிறதுலயே பிடிக்காத சப்ஜெக்ட்னு சொன்னா எல்லாருக்கும் வரலாறு தான். ஏன்னா பூரா வந்துட்டு டைம் லைனா இருக்கு. அந்த ஆண்டெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கிறது கஷ்டம். இந்த ஹிஸ்டரிலாம் யார் எடுத்தா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மெயினா ஹிஸ்டரி எடுத்தா தூக்கம் வரும். ஸோ எனக்கு எல்லாமே தெரியல, நானும் உங்களை கடந்து தான் வந்திருக்கேன்.
ஆனா உங்களுக்கு தூக்கம் வராத அளவுக்கு 4 லெசன் எடுப்பேன். ஓகேவா? சோ வரலாறை பத்தி யாரும் பயப்பட வேணாம். வரலாறுல ஒரு புரிஞ்சுக்கிற சப்ஜெக்ட் தான். ஈஸியா புரிஞ்சுக்கிட்ட எதுவா இருந்தாலும் எழுதலாம். ஓகேவா? ஓகே. என்னோட பேர் வந்து மாரிமுத்து. நான் தான் உங்களுக்கு வரலாறு ஆசிரியர். ஓகே, கிளாப் பண்ணிருங்க. ஓகே, இன்னைக்கு வந்து நிறைய பேர் வரலன்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு வரும்போது எல்லாரும் யூனிஃபார்மோட வந்துருங்க. ப்ரேயர்ல காலையிலே சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்துட்டு எடுத்தோடனே ஸ்பெஷல் கிளாஸ் வைக்க முடியாது. ஒரு வாரம் போகட்டும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ரெகுலராக ஸ்பெஷல் கிளாஸ் நடக்கும். காலையில் 8:30 வந்திருக்கணும். சாயந்தரம் அதே மாதிரி வீட்டுக்கு போகிறதுக்கு 6 மணி ஆகிடும். இப்போவே சொல்லியாச்சு. 11th பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் அசால்ட்டாக இருக்காதீங்க. 11th படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஓகேவா? ப்ரீடு படி கரெக்டாக கிளாஸ் நடக்கும். ரெகுலராக ஆளில் வந்துடுவாங்க. ஓகேவா? அப்புறம் இது எக்ஸாம் டைம் டேபிள் இதெல்லாம் வந்து இனிமேல் கொண்டு வந்து தருவாங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் கீப் சைலண்டாக அமைதியாக இருங்க. இன்னைக்கு ஒரு நாள் வந்து கிளாஸ் எதுவும் எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு ஒரு நாள் வந்து ஜாலியாக இருக்கலாம். ஓகேவா? புக்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். டைம் டேபிள் எப்படி தருவாங்க? அதுக்கு தாண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க பிடி பீரியட் பாக்கிறதுக்கு. எப்படியும் இன்னைக்கு சாயந்தரம் ஆயிடும் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இன்னைக்கு ஆஃபீஸ் ரூம் சைடு போயாவது நம்ம டைம் டேபிள் பார்த்துட்டு வந்துடலாண்டி. பிடி பீரியட் மட்டும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும். என்ன? கரெக்ட். பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதுல நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க அழுந்ததுல ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல.